A person holding a rifle, mass of person plus rifle. அத நம்ம mass of capital M வச்சுக்கலாம், which is given as 100 kg. Together, total mass of the man and the rifle. Stands on the horizontal surface and fires. 100 shots horizontally. Number of shot வந்து 10 shots horizontally. Okay, in 5 seconds. Time கொடுத்தாச்சு 5 seconds. Surface fires 10 horizontally. Each bullet of mass of each bullet of small m வச்சுக்கிட்டேன், which is 10 gram. கிலோகிராமா மாத்திரு எல்லாம் ஆன்சர் SI யூனிட்ல இருக்கனால 10 to the power of 10 into 10 to the power of -3 kg. With the muscle velocity, velocity of the bullet is 800 meter per second. எல்லா டேட்டா கொடுத்தாச்சு. The final velocity acquired by the person. அப்போ final velocity என்ன? Acquired by the person, man will act பண்ணது V வச்சுக்கலாம். Velocity act on the person, person with gun. அடுத்தது force act on the person, அதேதான் force act on the person plus gun. The gun அந்த trigger என்ன force அந்த மனுஷன் மேல ஆக்ட் பண்ணுச்சு. இப்போ இதுல கன் ஃபயர் பண்றதுக்கு முன்னால momentum before fire or trigger is 0. Before trigger. ஏன் மாஸ் உண்டு, velocity அவர் ரிஸ்க்ல தான் நிக்கிறான். After that, அப்போ momentum before trigger will be equal to momentum after trigger. ரெண்டுமே மூவ் ஆரம்பிச்சிருச்சு. Mass of the gun with the man into velocity of the gun with the man. இது நல்லா கவனிக்கணும். இது மாதிரி மனுஷன் புல்லட்டை ஃபயர் பண்றான். புல்லட் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல போகுது. அந்த கன் அந்த மேன் கோஸ் இன் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ மேனுக்கு மைனஸ் டைரக்ஷன் கொடுத்துட்டோம். அதான் மாஸ் ஆஃப் த மேன் அண்ட் த புல்லட் கன் பிளஸ் மாஸ் ஆஃப் த புல்லட் இன்டு வெலாசிட்டி ஆஃப் த புல்லட். புரியுதா பாரு? மாஸ் ஆஃப் த புல்லட் இன்டு வெலாசிட்டி ஆஃப் த புல்லட். அவ்வளவுதான். இது இந்த சைடு வந்துச்சுன்னா டோட்டல் மாஸ் of a velocity equal to mass of the bullet into velocity of the bullet. உனக்கு ரொம்ப கிளியரா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட் velocity of the man தான் கேட்டிருக்கு. velocity of the man will be equal to mass of the bullet 10 into 10 to the power of -3. velocity of the bullet 800 by total mass 100 kg. கேன்சல் பண்ணிடலாம். 1 2 1 2. அப்போ 80 into 10 to the power of -3 is 0.8. நல்ல யோசிக்கணும். இது எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு? மேன் கோஸ் மைனஸ் டைரக்ஷன். இத பிளஸ் சொன்னா மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ் மைனஸ். ஸோ த ஆன்சர் இஸ் மைனஸ். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறோம். அப்ப ஏவா இருக்கலாம், அல்லனா பியா இருக்கலாம். சி அண்ட் டி ரூல்ட் அவுட் ஆயிடுச்சு. அடுத்தது ஃபோர்ஸ். நல்ல கவனிக்கணும். ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆன் த மேன், அத பர்சன். ஃபோர்ஸ்ன்றது சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம். அப்போ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆன் த பர்சன் இஸ் சேஞ்ச் இன் மொமெண்டம், ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். ஏன்? இனிஷியலி he was rest. அவன் மூவ் ஆகல. ஃபைனல் மொமெண்டம் இப்ப அவன் பின்னால போயிட்டு இருக்கான். மாஸ் ஆஃப் த பர்சன் வெலாசிட்டி ஆஃப் த பர்சன் பை டைம் போட்டோம்னா மாஸ் ஆஃப் த பர்சன் இஸ், அதான் டோட்டல் மாஸ் 100. இப்பதான் பார்த்தா வெலாசிட்டி 0.8 பை டைம். டைம் இஸ் நத்திங் பட் கொடுத்துட்டாங்க 5 செகண்ட். ஓகே, so the answer is 80 by 5, which is 60 Newton is the answer. நல்ல கவனமா இருக்கணும். சார் இதுக்கு எந்த டைரக்ஷன்? இதுக்கும் மைனஸ் தான். ஏன்? force will be pushing him down in the minus x axis. ஆனா மைனஸ் போல்ல, no wrong in it.
இதுதான் ஆன்சரா இருக்க முடியும். இதுதான் ஆன்சரா இருக்க முடியும். B is wrong.